സിസ്റ്റർ ആഗ്നറ്റ് DM, മിശിഹായിൽ ഏറ്റവും സ്നേഹിക്കപ്പെടുന്ന ബഹുമാനപ്പെട്ട ആഗ്നസ് സിസ്റ്റർ, அருள் சகோதரி ஆக்னெட் அவர்களே, மிகவும் பாசத்திற்குரிய அருள் சகோதரி ஆக்னெட் அவர்களே, பிரிய பகுமானப்பட்ட சிஸ்டர் ஆக்னெட் அம்மா வணக்கம். அன்புக்குரிய சிஸ்டர் அவர்களே, அருள் சகோதரி ஆக்னெட் அவர்களுக்கு வணக்கம். அருள் சகோதரி ஆக்னெட் சிஸ்டர் அவர்களே, ஆக்னெட் சிஸ்டருக்கு வணக்கங்க. நம்ம ஆக்னெட் சிஸ்டர் அன்பு அருள் சகோதரி ஆக்னெட் சிஸ்டர் அவர்களுக்கு வணக்கம். சிஸ்டர் அவர்கள், அருள் சகோதரி சிஸ்டர் அவர்களே, அருள் சகோதரிகளே, சிஸ்டர் அவர்களே, சிஸ்டர் அவர்களே. സോ ആഗ്നറ്റ് സിസ്റ്റർ, ആദ്യം സിസ്റ്റർക്ക് ഒരു നല്ല ദിവസം നേരുന്നു. ഈശോമിശിഹായ്ക്ക് സ്തുതിയായിരിക്കട്ടെ. സിസ്റ്റർ அன்புக்குரிய அருள் சகோதரி ஆக்னெட் அவர்களே, കിണ്ണത്തൻകടവ് ഇടവകയ്ക്കും ആ നാടിനും ഒരു ബ്ലെസ്സിങ് ആയിരുന്നു. 7 വർഷക്കാലം ഈ പ്രദേശത്ത് വെളിച്ചം പകർന്നു. നല്ല മിഷണറി, രോഗികൾക്ക് മരുന്നുമായി കടന്നു ചെല്ലുന്ന സ്നേഹിത, ബന്ധങ്ങൾ കാത്തു സൂക്ഷിക്കുന്ന സഹോദരി, നന്മയുള്ള മനസ്സ്, ഇവയൊക്കെയാണ് സിസ്റ്റർ ആഗ്നറ്റ്. മൂവാറ്റുപുഴ രൂപതയുടെയും ദൈവമക്കളുടെയും ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദി. വീണ്ടും വരണം. ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. മൂവാറ്റുപുഴ രൂപത മെത്രാപ്പൊലീത്ത യൂഹാനോൻ മാർ തെയോഡോഷ്യസ്. தோன்றும் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றதன் தோன்றாமை நன்று என்பது சில பணியாளர்களின் கனவும் மெய்வாழ்வும் ஆகும். அவர்களுக்கு சில காரணிகளால், காலத்தால் மற்றும் நபர்களால் உருவாகின்ற சவால்கள் எதுவும் தடை கற்களே அல்ல. ஆனால் அவற்றை வண்ணக்கற்களாக மாற்றி தடங்களை உருவாக்குகின்றன. இத்தகைய ஆளுமைக்கு சொந்தக்காரர்களாக திரு அவையின் பணிவாழ்வில் பலர் உள்ளனர். மலங்கரை கத்தோலிக்க திரு அவையின் மேரி மக்கள் கன்னியர் சபையை சார்ந்த அருள் சகோதரி ஆக்னெட் அவர்கள் மேற்குறிப்பிட்ட குரலை தனது வாழ்வில் வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். 2015ஆம் ஆண்டில் கிணத்துக்கடவு மறைப்பணித்தளத்திற்கு வருவதற்கு மூவாற்றுப்புழை மறைமாவட்ட ஆயரான ஆபிரகாமார் யூலியோஸ் ஆண்டகை அவர்களிடமிருந்து அழைப்பு வரவே மனமு வந்து முதலில் 6 ஆண்டுகளும், மீண்டும் யூகானோன் மார் தியோடோசியஸ் ஆயரின் அழைப்பை ஏற்று 2024 முதல் ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளும் கிணத்துக்கடவு பங்கில் மறைப்பணியை செய்யலானார். தான் பணி செய்து வாழ்ந்த ஒவ்வொரு கன்னியர் மடத்திலும் அவரது செயல்கள் அழியாத தடம் பதித்துள்ளன என்பது மாயிலிடாத உண்மைகளே ஆகும். கிணத்துக்கடவு மறைமணித்தளம் தூங்குவதற்கு ஊன்றுகோலாக செயல்பட்டவர் இவர்தான். இவரை இணை நிறுவனர் என்றே கூறலாம். சிக்கலாம்பாளையம் மணிகண்டாபுரம் சாலையில் தற்போது ஆலயம் அமைந்துள்ள இடத்தில் நிலம் வாங்கப்பட்ட போது அதற்கான அனுமதிகள் பெறுவதற்கும், உரிமையாளரிடம் செல்வதற்கும் அலுவலகங்கள் ஒவ்வொன்றாக சென்று அதற்குரிய அனுமதிகளை பெற்றுக் கொள்வதற்கும் ஆர்வத்தோடு செயல்பட்டனர். நாடோடி இனத்தவரை சார்ந்த பிள்ளைகளின் வளர்ச்சிக்கும் கல்வி அறிவுக்கும் ஏராளமான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வந்தவர். தையல் பயிற்சியகம் மற்றும் டியூஷன் மையங்கள் வழியாக இவ்வூர் மக்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகளை வழங்கியுள்ளார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு மருந்துகளை தானே உருவாக்கி வழங்கி வந்துள்ளார். பாம்பு கடிபட்ட பல நபர்களுக்கு மருந்துகளை வழங்கி அவர்களது உயிர்களை காப்பாற்றியுள்ளார். பாதிக்கப்பட்ட பல நபர்களுக்கு கவுன்சிலிங் மூலமாக பல அறிவுரைகளை எடுத்து கூறி ஆறுதல் வழங்கியுள்ளார். அவரது அன்பு, அரவணைப்பு, கரிசனை, இரக்க குணம் அனைத்துமே யாவரையும் கவர்ந்து இழுக்க செய்துள்ளது. 2015 DM സിസ്റ്റേഴ്സ് വരുന്നതും നമ്മുടെ വാടക വീട്ടിൽ മഠം തുടങ്ങുന്നു. സത്യത്തിൽ അവിടുത്തെ മിഷന്റെ സ്ഥാപക എന്ന് പറയുവാൻ ആൾക്കാരെ കണ്ടുപിടിച്ചത് കൂടുതലും സിസ്റ്റർ ആഗ്നറ്റ. സിസ്റ്റർ നന്നായിട്ട് സോഷ്യൽ പ്രവർത്തനങ്ങൾ ഈ ഊരുകളിൽ നടത്തിയിട്ടുണ്ട്. കണത്തുകടവിലെ ഏരിയയിൽ, അതുപോലെ തന്നെ സൊളവമ്പാളയം, കുമാരപാളയം ഈ ഭാഗത്തുള്ള
ഊരുകളിലൊക്കെ സിസ്റ്റർ നന്നായി സോഷ്യൽ പ്രവർത്തനം നടത്തുകയും അങ്ങനെ ആൾക്കാരെ കണ്ടെത്തുകയും അങ്ങനെ രൂപീകൃതമായ ഒരു മിഷനാണത്. കിണത്തക്കടവ് മിഷൻ്റെ പ്രധാന നേതൃത്വം സിസ്റ്റർ ആഗ്നറ്റ് തന്നെയാണ്, അതിന് സംശയമൊന്നുമില്ല. അപ്പോൾ അതുപോലൊരു നേതൃത്വം കൊടുത്തു. പിന്നെയാണ് നമ്മൾ ആ കാണുന്ന സ്ഥലം വാങ്ങിക്കുന്നത്. സ്ഥലം വാങ്ങിച്ചു, മഠം തുടങ്ങി. പിന്നെ ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾക്കെല്ലാം സിസ്റ്ററിൻ്റെ നേതൃത്വമുണ്ട്. സ്ഥലം വാങ്ങിക്കുന്നതിനകത്താണേലും അതിന് എന്നെയും കൊണ്ട് പോകുന്നതും അവരോടൊക്കെ സംസാരിക്കുന്നതിനും അതുപോലെ തന്നെ ഓഫീസുകളിൽ കയറി ഇറങ്ങുന്നതിനും ഒക്കെ സിസ്റ്റർ കൂടെ വരികയും സിസ്റ്ററിൻ്റെ ഒരു അക്ഷീണ പ്രയത്നവും സമർപ്പണവും അതിനകത്തുണ്ടായിരുന്നു. ഓരോ വ്യക്തികളെയും അവിടെയുള്ള അത്രയും അംഗങ്ങളെ വന്നവരും പോയവരും ഒക്കെ ആയിട്ടുള്ള ഒറ്റ വ്യക്തികളെയും വ്യക്തിപരമായിട്ട് സിസ്റ്ററിനെ അറിയാവരെ അതുപോലെ സഹായിക്കും. അതുപോലെ തന്നെ ഇതുപോലെ നൊമാഡിക് ലൈഫുള്ള വ്യക്തികളുടെ കുഞ്ഞുങ്ങളെ കണ്ടെത്തി അവർക്ക് ഉള്ള ട്രെയിനിങ്, തയ്യൽ സ്കൂള് ഇതൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. തയ്യൽ സ്കൂൾ മഠത്തിലുണ്ടായിരുന്നു, നമ്മുടെ ആശ്രമത്തിലുണ്ടായിരുന്നു, ട്യൂഷൻ സെൻ്ററുകളുണ്ടായിരുന്നു. ഇങ്ങനെ എല്ലാ കാര്യങ്ങളും ഇതിനെല്ലാം ഒരു നേതൃത്വം സിസ്റ്റർ കൊടുത്തിട്ടുണ്ട്. സിസ്റ്ററിൻ്റെ നേതൃത്വം ഒരു വലിയ ശക്തിയായിരുന്നു. പ്രത്യേകിച്ച് ഡി അഡിക്ഷൻ വർക്കുകൾ സിസ്റ്റർ ഊരുകളിൽ പോകുമ്പോൾ സിസ്റ്ററിന് മരുന്നുണ്ടാക്കാൻ അറിയാം, മരുന്ന് കൊടുത്ത് ഡി അഡിക്ഷൻ വർക്ക്, പിന്നെ കൗൺസിലിംഗ് രീതി ഒക്കെ ഉണ്ടായിരുന്നു. അങ്ങനെ നന്നായിട്ട് പോയതാണ്, നല്ല രീതിയിലാണ് പോയിട്ടുള്ളത്. അതുകൊണ്ട് ആ രീതിയിലാണ് ഞാൻ സിസ്റ്ററിനെ കാണുന്നത്. അതുപോലെ പൊള്ളാച്ചിയിലാണേലും നമ്മൾ മിഷൻ തുടങ്ങുമ്പോൾ സിസ്റ്ററിൻ്റെ തന്നെയാണ് ഈ അവിടെയുള്ളവരെ കണ്ടുപിടിക്കാനും അതുപോലെ തന്നെ ഒരു 15 വീട്ടുകാരോളം ആദ്യം ഉണ്ടായിരുന്നു. പിന്നെ അതിൽ കുറച്ച് പേര് പോയി. പിന്നെ ഞാൻ പോകാൻ നേരത്തെ ഒരു 10 വീട്ടുകാരോളം ഉണ്ടായിരുന്നു. ഇവരെല്ലാം ഇവിടുന്ന് പൊള്ളാച്ചി ചെന്ന് കണ്ടുപിടിക്കുകയും അവിടെ എല്ലാ കാര്യങ്ങൾ ചെയ്യുകയും പ്രയർ ഗ്രൂപ്പുകൾ നടത്തുകയും ഒക്കെ സിസ്റ്റർ തന്നെയാണ് നടത്തിയിട്ടുള്ളത്. 3 വർഷക്കാലം നീണ്ട കോയമ്പത്തൂർ മിഷനിലെ ശുശ്രൂഷകൾ അവസാനിപ്പിച്ച് അല്ലെങ്കിൽ പൂർത്തിയാക്കി സിസ്റ്റർ പുതിയ ഉത്തരവാദിത്തങ്ങളിലേക്ക് കടന്നു പോകുമ്പോൾ ഒരു വലിയ വേദനയുടെയും സങ്കടത്തിൻ്റെയും അല്ലെങ്കിൽ ഒരു നിരാശയുടെയും ഒക്കെ നിഴലിലാണ് ഞങ്ങളെല്ലാവരും. കാരണം ഞങ്ങൾക്കെല്ലാം അമ്മയായി സ്നേഹത്തോടുകൂടിയും വാത്സല്യത്തോടുകൂടിയും ഒരു ഡോക്ടറായി ഒക്കെ ഞങ്ങളുടെ കൂടെ ഇരുന്ന ബഹുമാനപ്പെട്ട സിസ്റ്റർ ഈ 3.5 വർഷക്കാലം കിണത്തിക്കട ഇടവകയിലും അതിലുപരി അവയി നഗറിലെ ഓരോ വ്യക്തികളെയും പ്രത്യേകം അവരെ അറിയുന്ന, ഇവിടുത്തെ എല്ലാ സന്തോഷങ്ങളിലും പങ്കുകൊള്ളുന്ന, എല്ലാ സങ്കടങ്ങളും സന്തോഷങ്ങളും ഒന്നിച്ച് പങ്കുവെക്കുന്ന ആ വലിയ മനസ്സിനുടമയായ ബഹുമാനപ്പെട്ട സിസ്റ്ററിൻ്റെ ഈ യാത്രയപ്പിൻ്റെ സമയത്ത് തീർച്ചയായിട്ടും ഞങ്ങൾ സിസ്റ്ററിനെ പ്രാർത്ഥനയോടെ ഓർക്കുന്നു. സിസ്റ്റർ ഇടവകയ്ക്ക് നൽകിയ അഭയനഗർ ഇടവകയിൽ നൽകിയ സേവനങ്ങൾക്ക്, ഇവിടെ നൽകിയ ശുശ്രൂഷകൾക്ക്, പ്രത്യേകിച്ച് കോയമ്പത്തൂർ മിഷനിൽ ഉണ്ടായ സിസ്റ്ററിൻ്റെ സാന്നിധ്യങ്ങൾക്കൊക്കെ ഞങ്ങൾ ഈ നിമിഷം നന്ദിയോടെ ഓർക്കുന്നു. പുതിയ മേഖലയിൽ ശുശ്രൂഷ ചെയ്യുമ്പോൾ ദൈവത്തിൻ്റെ വലിയ കൃപയും കരുണയും സിസ്റ്ററോടുകൂടെ ഉണ്ടായിരിക്കുവാൻ പ്രത്യേകമായിട്ട് ഞങ്ങളെല്ലാവരും തീർച്ചയായിട്ടും പ്രാർത്ഥിക്കും. പ്രത്യേകമായി ഇവിടുത്തെ സെയിൻറ് തോമസ് മലങ്കര കത്തോലിക്ക ഇടവകയിലെ അഭയനഗർ ഇടവകയിലെ എല്ലാ ദൈവമക്കളുടെയും പ്രത്യേകമായ ആശംസകളും പ്രാർത്ഥനകളും, അതോടൊപ്പം ഇവിടെ ശുശ്രൂഷ ചെയ്യുന്ന ബദനി സന്യാസി സമൂഹത്തിലെ ബഹുമാനപ്പെട്ട സിസ്റ്റേഴ്സ്, ഇവിടെ ശുശ്രൂഷ ചെയ്തു പോയ അല്ലെങ്കിൽ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന എൻ്റെയും ഇവിടെ ചെയ്തു പോയ എല്ലാ വൈദികരുടെയും പ്രാർത്ഥനകളും ആശംസകളും ഏറെ സ്നേഹത്തോടെ സിസ്റ്റർ നൽകുന്നു. താങ്ക് യു. தன்னுடைய துறவற வாழ்வுடைய மையமாக, தனது வாழ்வின் ஆற்றலாக, சக்தியாக சிஸ்டர் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலேயே கரம் பிடித்து வழிநடத்துகின்ற இறைவனுக்கு முதலிடத்தை கொடுத்து கொண்டு அதிகாலையிலே 4:30 மணிக்கு எழும்பி ஆலயத்திற்கு சென்று ஜெபிப்பதிலும், ஜெபமாலை கரங்களில் ஏந்தி இடைவிடாமல் ஜெபிப்பதிலும் நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வினுடைய துறவற பணிகளினுடைய ஆற்றலாக இருப்பது இறைவனோடுள்ள அன்பும் உறவும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எந்த மழையானாலும் வெயிலானாலும் காலையிலேயே எழுந்து இறைவனோடு உறவாடுவதில் நமக்கெல்லாம் அருள் சகோதரி அவர்கள் முன்மாதிரி. அருள் சகோதரியை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறை மக்களோடு, பிற மக்களோடு அவர்கள் கொண்டிருக்கின்ற உறவு, தன்னை சந்திக்க வருகின்றவர்களை வரவேற்பதிலும் அவர்களுக்கு உணவு அளிப்பதிலும் முன் உதாரணமாக இருக்கின்றார்கள். விருந்தினர்களை மட்டுமல்ல, யாராக இருந்தாலும்
நமது இல்லத்திற்கு வருகின்றவர்களை நன்றாக கவனித்து உபசரித்து உணவருந்தி செல்ல அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்து கொடுக்க இவர்கள் முன் வருதல் நமக்கு ஒரு முன்னுதாரணம். அதுபோலவே அவர்களை தனக்கு தெரிந்தவர்களை தொலைபேசியில் அழைத்து பேசுவதிலும் ஆன்மீகமான ஒரு உறவு அவர்களோடு வைப்பதிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் ஏழைகளுக்கு அல்லது திருச்சபைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு அந்த ஆழமான சிந்தனையும் நம்பிக்கையும் உறவும் கொண்டவர்கள் அருள் சகோதரியவர்கள். சூரியன் உதிக்கும் முன்பே துயிலெழுந்து தன்னையும் இறை மக்களையும் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் மிகவும் அன்போடும் பாசத்தோடும் ஜெபிக்கின்றவர்கள். தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியங்களை சீரோடும் சிறப்போடும் ஏற்ற நேரத்துக்கு முன்பே செய்து முடிப்பவர்கள். எதையும் முன்னதாகவே சிந்தித்து அதன்படி செயல்படுகின்றவர்கள். கிணத்துக்கடவு மக்களை நல்ல முறையிலே அறிந்து அவர்களுக்காக தினமும் ஜெபிக்கின்றவர்கள். அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குகின்றவர்கள். தன்னிடமுள்ள பொருட்களை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற தாராள குணமுடையவர்கள். அறுசுவை உணவை தயாரிப்பதில் மிகுந்த திறமை வாய்ந்தவர்கள். எனக்காகவும் தினமும் ஜெபிக்கின்றவர்கள். இறைமகன் இயேசுவின் இறையாட்சி கனவினை நனவாக்கிட கிணத்துக்கடவு என்னும் கிராமத்தில் கிறிஸ்துவின் நாமமே அறியாதிருந்த காலகட்டத்தில் இயேசுவின் பெயரை பறைசாற்றிட மேரி மக்கள் சபையின் முதற்கனியாய் வந்த உம்மை பாராட்டுகிறோம். ஏழைகளோடு ஏழையாய், முதியவர்களுக்கு ஊன்றுகோலாய், குடிப்பழக்கத்தில் அடிமையாயிருந்த மக்களுக்கு உமது கைவினையால் மருந்தினை தயாரித்து கொடுத்து அத்தீமையை அழிக்க முயன்றீர். இருசக்கர வாகனத்தில் ஊர் ஊராய் சென்று மக்களை சந்தித்து அவர்களுடைய தேவையை உணர்ந்து தியாகத்தோடு நீர் ஆற்றிய பணிகளை மனப்பூர்வமாக பாராட்டுகிறோம். இப்படியாக வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன், எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்ற பவுலடியாரின் கூற்றினை நிறைவு செய்தீர். மக்கள் மனங்களில் பெரிய சிஸ்டர் என்ற அன்பு பெயருக்குரிய இடம் பிடித்தீர். உமது இறையாட்சி பணி மேன்மேலும் சிறக்க മനഃപൂർവ്വமாக வாழ்ത്തുகிறோம். വളരെ ചുരുങ്ങിയ കാലം എനിക്ക് പരിചയം ഉള്ളെങ്കിലും ഒരായുസ് മുഴുവനും നന്ദിയോടെ ഓർക്കും. Your presence gave me peace, joy and healing. You are stronger than what you think. A graceful person, a blessing to all. Thank you so much, dear sister, for everything you had been for us. Wishing you all the best with prayers and God bless you. வணக்கம். அம்மாவுடைய ஆறுதலும் ஆசீர்வாதத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த அருள் குடும்பம் எப்போதும் உங்களுக்கு கருணையோடும் பாசத்தோடும் நிலைநிற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு மாமரம் எவ்வளவு பிரகாசமாக காய் பூவோட பழங்களோட காய்க்கின்றதோ அதே போலத்தான் இந்த சர்ச்சில் அம்மாவை போல எல்லாம் நல்லபடியாக ஒன்று சேர்த்திய உள்ளம் கருமையாக நம்ம கோயில் நல்லபடியாக வளர்ச்சியோடு இருக்கவும் அருளும் ஆசீர்வாதத்தோட அம்மா இணங்கி செயல்பட்டாங்க. அதுக்கு கோடான கோடி நன்றி. இங்க இருக்கிற எல்லாருடைய ஆசீர்வாதத்தோட தான் இந்த வாழ்க்கை நல்லபடியா சர்ச்சு நல்லபடியா ரன்னிங்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு முழுக்க முழுக்க அம்மாவோட முழுமையான விடாமுயற்சியோட மக்களை நல்லபடியா மனம் திரும்பறதுக்குள்ள எல்லா வாய்ப்புகளும் கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி. அம்மாவுக்கு எல்லாத்துடைய ஆசீர்வாதத்தோட கிடைச்ச ஒரே சொத்து எங்களை வேற பக்கம் மாறி செல்கிறார்கள் என்று எங்களுக்கு மன கவலைகளும் உண்டு, வேதனையும் உண்டு. ஆனாலும் இங்க எப்படி நல்லபடியாக செழிப்போட கோயிலை நல்லபடியாக கொண்டு வந்தீர்களோ நீங்க செல்லும் இடத்திலும் அதே போல உங்களுடைய திறமையோட மக்களை அரவணைத்து கொண்டு செல்ல அந்த கோடான கோடிக்கு தேவ மாதாவோட அருளும் ஆண்டவருடைய அருளும் முழுமையாக புனித அந்தோனியார் ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று உடல் நலத்துக்கு எல்லா ஆசீர்வாதத்தோடும் உங்களுக்கு வழிநடத்த செல்ல ஒரு படிக்கட்டும் மாதா உங்களுக்கு அருளட்டும். மரியே வாழ்க. மாதாவுக்கு முழுமையான ஆசீர்வாதத்தோட செல்லுகின்ற அம்மாவுக்கு எங்களுக்கு கருணையோடு எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காகவும் நல்ல உள்ளத்துக்காகவும் கோடான கோடி நன்றி. சிஸ்டர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை விட்டு பிரிந்து போகிறாங்க. ஏன்னா
அவங்க வந்து என்ன நல்ல காரியம் கெட்ட காரியங்கிறது என் கூட அதிகமாக பகிர்ந்துருப்பாங்க. இப்போ எனக்கு சிஸ்டர் விட்டு போகிறனால கொஞ்சம் மனம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த பங்கில் இருந்து நீங்கள் எங்களுக்கு எவ்வளவோ பணிவிடைகள் செய்திருக்கிறீர்கள். அதேபோல் இப்பவும் தொடர்ந்து என் வயதுக்கு மீறி எனக்கு தெரியாத அனுபவங்களை எல்லாம் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். இது எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்கிறது. அதுவும் நமது ஆலயத்தில் இப்படி ஒரு இடத்தில் நான் 30 ஆண்டு காலம் இங்கே இருந்து கூட என்னால் இதில் வந்து ஒரு சர்ச் இருக்குங்கிறது ஒரு தெரியாத அளவுக்கு நான் இருந்தேன். ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மதர் மேரிக்கு சமமா ஒரு அம்மா அங்கே இருக்கிறாங்க. அவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது இங்கே வந்த மாதிரி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி இவங்க பிரிஞ்சு போறாங்க, இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னு சொல்லும் போது முதல்ல எனக்கு வருத்தமாக இருந்தாலும் பின்பு இன்னும் நம்மளை போல் 4 பேரை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருந்ததனால் இந்த பிரிவாக இருந்தாலும் எப்போ தேவையோ அப்பெல்லாம் அவங்களை சந்திக்கவும் அவங்க எங்களை சந்திக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அவர்களின் சிறந்த முறையில் அவர்கள் பணி சிறக்குவதற்காக நாங்கள் அவர்களுக்கு வழி அனுப்பி வைக்கிறோம். ஸோ ஆக்னட் சிஸ்டர்ட்டிங்ல இருந்தே எனக்கு அவங்களை தெரியும். அவங்க தான் லைக் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் லவ்விங் பர்சன். இப்போ வரைக்குமே எங்க கூட ரொம்ப பாசமா எப்போ வந்தாலுமே ரொம்ப அன்பா எங்க கூட பழகிட்டு இருக்கிறவங்க இன்னுமே இருக்காங்க. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எனக்கு அவங்கள ரொம்ப தெரியும். எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மாதிரி இருந்துச்சு. நல்லா கேரிங்கா என் கூட இருந்தாங்க. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு என்ன சொல்ல ஒரு நல்ல பாண்டிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்குமே எங்கள் ஆன்டி அங்கிள் என் கசின்ஸ் எப்போ வந்தாலுமே கால் பண்ணி பேசுறதும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்தாங்க. ஸோ இப்போ போகிறதும் எங்கள் ஊருக்கு தான். ஸோ கண்டிப்பாக வந்து நாங்கள் ஊருக்கு வரப்போ உங்களை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுவோம் சிஸ்டர். ஸோ வி ஆல் லவ் யூ. சிஸ்டர் வந்து ஆரம்பத்துலேருந்தே எங்கள் பங்குக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்க தான் இந்த பங்கை உருவாக்குனதே. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் நிறைய அறிவுரைகள் சொல்லுவாங்க. குழந்தைகளை நல்லபடியாக ஊக்குவிச்சு மேலே கொண்டு வருவாங்க. அதே மாதிரி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து ப்ரேயர் பண்ணி எங்களை பார்ப்பாங்க. நான் வந்து ஆர்சி, எனக்கு வந்து மலங்கரையை பற்றி தெரியாது. அப்போ சிஸ்டர்கிட்ட இங்கே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னப்போ கூட என்னை ஊக்குவிச்சு எனக்கு ஒரு புத்தகமும் கொடுத்து அவங்க வந்து இதை படித்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக பழகினா போதும் அப்படின்னு சொல்லி ஊக்கம் கொடுத்தாங்க. சிஸ்டருக்கு நன்றி. அப்புறம் வந்து குடும்பத்தில் ஒரு தாயை போல அரவணைச்சு ஒரு குடும்பமாக கொண்டு போனாங்க சிஸ்டர். அதனால் அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. பங்கு மக்களை எல்லாம் ஒரு தாயை போல அரவணைச்சாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் திரும்பி வந்ததும் எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து ஒரு மறைபிறப்பு பணி மாதிரி எங்களையும் ஒரு வழி நடத்தி எல்லாருக்கும் ஆக்கவும் ஊக்கம் அளித்து நல்லபடியாக கொண்டு சென்றாங்க. அவங்களோட பணி இன்னும் சிறக்கணும்னு அவங்களுக்கு உடல் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். ആഗ്നസ് സിസ്റ്റിനെ പറ്റിയിട്ട് നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. സിസ്റ്റ് ഞങ്ങളൊക്കെ കൂടുതൽ ഇവിടെ പള്ളിയിൽ ഫസ്റ്റ് ഉണ്ടായിരുന്ന എല്ലാവർക്കും സിസ്റ്റിനെ അറിയുന്നതാണ്. ഞങ്ങൾക്കാണ് പുതിയതായിട്ട് സിസ്റ്റ് വന്നിട്ടുള്ള ആള്. ബാക്കിയുള്ളവർക്ക് ഇവിടെ ഫസ്റ്റ് ഉണ്ടായിരുന്ന സിസ്റ്റാണ്. ഇവിടുത്തെ എല്ലാ കാര്യങ്ങളും സിസ്റ്റായിരുന്നു നോക്കിയിരുന്നതാണ്. എല്ലാവർക്കും ഒരു എന്താ പറയാ അത്രയും മാതൃകാപരമായ ഒരു സിസ്റ്റാണ്. ഇനിയിപ്പോ ഞങ്ങള് പറയുന്നതിനേക്കാൾ കൂടുതൽ മറ്റുള്ളവർക്കാവും അതിനേക്കാൾ കൂടുതൽ അനുഭവം ഉണ്ടാവുക. കാരണം എന്താ വെച്ചാൽ അവരാണ് കൂടുതൽ സിസ്റ്റായിട്ട് ഇടപഴകിയിട്ടുള്ളത്. ഞങ്ങൾക്ക് ഈ ഒരു 1-1.5 വർഷത്തിനുള്ളിൽ തന്നെ നല്ല റിലേഷൻഷിപ്പാണ്. സിസ്റ്റ് എന്ത് പറഞ്ഞാലും അതിന് ഓക്കെയാണ്. നമുക്ക് എന്തെങ്കിലും സംശയം ഉണ്ടെങ്കിൽ ചോദിക്കാം, എന്ത് വേണമെങ്കിലും പറയാം, പിടിക്കാം. അങ്ങനെ നമുക്ക് ഒരു നല്ലൊരു കൂട്ടുകാരോ ഇല്ലെങ്കിൽ അത്രയും നല്ല രീതിയിൽ ഒരു രക്ഷകർത്താവിന്റെ രീതിയിൽ നമുക്ക് സംസാരിക്കാനും മറ്റുള്ള കാര്യങ്ങൾക്ക് എന്തിനാണെന്നുണ്ടെങ്കിൽ നമുക്ക് എന്ത് കാര്യം വിളിച്ച് ചോദിച്ചാലും അതിന് അപ്പം തന്നെ മറുപടി പറഞ്ഞ് നമ്മളതിനെ എൻകറേജ് ചെയ്യും. അങ്ങനത്തെ ഒരു ക്യാരക്ടറാണ്. പിന്നെ എന്താ പറയാ, നമ്മൾ മറ്റുള്ളവരെക്കാളൊക്കെ കൂടുതൽ കുട്ടികളായിട്ടും നമ്മുടെ ചെറിയ കുട്ടികളായിട്ടാണെങ്കിലും ശരി എല്ലാവരുമായിട്ടും സിസ്റ്റ് വളരെ സോഷ്യലാണ്. സിസ്റ്റർ പിന്നെ എല്ലാവരെയും ഒരു കൂട്ടായ്മയിലേക്ക് കൊണ്ടുവരാനും എല്ലാവരെയും തന്നിലേക്ക് അടുപ്പിക്കാനൊക്കെ നല്ലൊരു എന്താ പറയാ ഒരു പ്രോത്സാഹനം തരാനും ഒക്കെ നല്ല മിടിക്കുകയാണ് സിസ്റ്റർ. സിസ്റ്ററിനെ പറ്റി പറയുകയാണെങ്കിൽ എന്താ പറയാ, ഒന്നും പറയാനില്ല. ഞങ്ങൾക്കൊരു അമ്മേനെ പോലെയാണ് സിസ്റ്റർ.
നമുക്കൊരു അമ്മ നമുക്ക് എന്തൊക്കെ ഒരു കാര്യങ്ങൾ പറഞ്ഞു തരുമോ അതുപോലെ എല്ലാ കാര്യങ്ങളും പറയും. കുട്ടികളുടെ കൂടെ കുട്ടികളായിട്ടും ഞങ്ങളുടെ കൂടെ ഒരു അമ്മയായിട്ടും ഒരു ഫ്രണ്ടായിട്ടും எல்லாத்திலும் சிஸ்டர் எனக்கு கூட நிற்காருங்க. கடந்த 2017ஆம் ஆண்டுல நான் கரெக்டா 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஆக்னஸ் சிஸ்டர் தான் எங்க வீட்டுக்கு வந்து இப்படி மலங்கர கத்தோலிக்க திருச்சபையை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நானும் கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். போனதுக்கு அப்புறம் அங்க வந்து பீட சிறுவருங்கிற ஒரு பணி கொடுத்தாங்க. அங்க என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் நிக்கணும், எப்படியெல்லாம் வாசிக்கணும், எப்படி அங்க பூசையில ஃபாதருக்கு என்னென்ன எடுத்து கொடுக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிற எல்லாமே ஆக்னஸ் சிஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் அப்பப்போ வீடியோலாம் சந்திப்பாங்க. அப்புறம் அம்மா வந்து பார்ப்பாங்க, தங்கச்சிக்கு பார்ப்பாங்க, அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணணும், என்னென்ன படிக்கணும், என்னென்ன அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் எல்லாமே ஆக்னஸ் சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு இப்படி பிரியும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்புறம் நம்ம சர்ச்சில் அப்பப்போ நாங்கள் வராமல் விட்டுருவோம். ஏதாவது வெளியில் ஏதாவது வேலைகள் வந்ததுன்னா கால் பண்ணி கேட்பாங்க, ஏன் வரணும் மக்களே, இப்படி நம்ம சர்ச்சுக்கு அப்பப்போ வரணும், ஞாயிற்றுக்கிழமையிலலாம் திருச்சிப்பலி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற வந்து எல்லாமே தெளிவாக கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ 2025 22 வயசு ஆயாச்சு. இப்பயுமே சிஸ்டர் வந்து என்னென்ன பண்ணணும், வாழ்க்கையில் அடுத்து என்னென்ன பண்ணணுங்கிற எல்லா அறிவுரைகளும் எல்லாமே எடுத்து வைப்பாங்க. சர்ச்சை வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க. அதுபோக வந்து குழந்தைங்க படிப்புக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான தொகையெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாத்துக்கும் ஊக்கமாக இருந்துச்சு. மேலும் வந்து நீங்கள் இங்கேருந்து போகிறது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து நீங்கள் போகிற இடத்துலையுமே நல்ல சிறப்பாக உங்கள் பணி செய்ய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம ஆரம்ப கட்டத்தில் இந்த சர்ச்சு இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சர்ச்சா மாற்றி மக்களையும் சரி அப்புறம் பிள்ளைகளையும் சரி ஆரம்ப கட்டத்திலிருந்து ஆக்னஸ் சிஸ்டர் தான் வந்து இது எல்லாமே டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. திருப்பலி அது ரிலேட்டடாகவும் சரி, பள்ளி சம்பந்தமான எல்லா பணிகளும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து நிறையா விஷயம், எங்களுக்கு தெரியாத நிறையா விஷயத்த அவங்க வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த டெவலப்மெண்ட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஆக்னஸ் சிஸ்டர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சர்ச்சு ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்காக ஒரு 1 இயர் வந்து இங்கே வந்து மறுபடியும் பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி திரும்பி எங்ககிட்ட இருக்கிற அன்புக்காக திருப்பி வந்து 1 இயர் இருந்தாங்க. சிஸ்டரை விடுறதுக்கு எங்களுக்கு மனசில்லை தான். பட் இருந்தாலும் சிஸ்டரோட கடமைகள் அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் நிறையா இருக்கிறதுனால அவங்க நம்ம மாத்தாடுறதுக்கு போய் அங்கே சர்வீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ சிஸ்டருக்கு வந்து தேங்க்ஸ் மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்காங்க நமக்காக. அவங்க சிஸ்டர் சொன்ன வழிகள்லாம் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணி சிஸ்டர் நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற மூலமாக சிஸ்டமாக வந்து நம்ம எப்போவுமே நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். 2015 இங்கே கிணத்துக்கடவு பங்கு தொடங்குறதுலேருந்து நீங்கள் செஞ்ச உதவி யாராலும் இங்குள்ள மக்களுக்கு மருத்துவ உதவிகள் மற்றும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு சிகிச்சை கொடுத்து நல்லா வந்திருக்கீங்க. இங்குள்ள மக்களை எல்லாத்தையும் அன்போட ஆதரவோட நீங்கள் அரவணைச்சு வச்சிருக்கீங்க. உங்களோட பணி மேலும் சிறப்பாக வாழ்த்துறேன். நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் நீங்க நல்லா செஞ்சிருக்கீங்க, பேர் தெரியாதவங்களுக்கு. ஆனா எனக்குன்னு நீங்க செஞ்சது வந்து என் சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் உங்ககிட்ட வந்து என்கிட்ட ஒண்ணும் இல்லாதப்போ வந்து உங்ககிட்ட கேட்டேன். அப்ப நீங்க அந்த நேரத்துல நீங்க பண்ணின ஒரு ஜபத்தினால எங்களுக்கு ஒரு மருத்துவ சின்ன பிள்ளைக்கு நல்ல ஒரு மருத்துவ உதவியா இருந்தது. அதை என்று எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்க எப்பவுமே கிணத்துக்கடவு பங்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது போல நீங்க போகக்கூடிய இடத்துலயும் நீங்க நல்லபடியா இருக்கணும். நீங்க எப்பவுமே மக்களை இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க. அதனால நீங்க எப்பவுமே நீங்க செய்யற வேலை கடவுளுக்கு உண்மையா இருக்கிறதுனால நீங்க எப்பவுமே மக்களுக்கு மேக்னெட்டாகவும் அதே மாதிரி மக்களுக்கு மாம்பழம் மாதிரி இருக்கிறதுனால நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துகிறேன். எங்க சிஸ்டர் வந்து ரொம்ப நாளா நாங்க வழி மாதிரி போயிட்டு இருக்கும்போது சிஸ்டர் வந்து இந்த சர்ச்சு ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் நாங்க வந்துட்டு சிஸ்டர் வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நாங்க வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் எங்க குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வர சொல்லி சர்ச்சில் ப்ரேயர் எல்லாம் பண்ணி எங்களுக்காக ஹெல்ப் பண்ணி பசங்களுக்கு என்ன தேவையோ அதை
அதெல்லாம் செஞ்சு எங்களை வழி நடத்திட்டு போனாங்க. சர்ச்சில் நாளைக்கு மாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சா உடனே முந்தின நாளே சொல்லிடுவாங்க, நாளைக்கு மாசம் இருக்குது எல்லாரும் வாங்க அப்படின்ட்டு. நாங்கெல்லாம் குடும்பமா வந்துட்டு சிஸ்டர் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க, சிஸ்டருக்காக நாங்க ப்ரேயர் பண்ணுவோம். நல்லபடியா நாங்க ஒரு தாய் பிள்ளை போல நாங்க இருந்துட்டு இருந்தோம். இப்ப எங்களுக்கு பிரிஞ்சு போறாருன்னு நினைச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரே வருத்தமா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு. சிஸ்டர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், உடல் உள்ள சௌக்கியத்தோட நல்ல முறையில் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்னஸ் சிஸ்டரை பற்றி நான் பேசுகிறேன். நான் அந்த பங்குக்கு வரக்கு மெயின் காரணம் வந்து ஆக்னஸ் சிஸ்டர். அவங்க வந்து பழகிறதுக்கு ரொம்ப இயல்பாக இருப்பாங்க. அவங்க வந்து சிஸ்டர் ஃபாதர்னாலே கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து எவ்வளோ தூரம் வந்து அன்பாக பழகினாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். கொரோனா காலகட்டத்தில் இருந்து நான் இங்கே வந்ததுல இருந்து என்னை வந்து ஒவ்வொரு இதாக சிட்டியாக செதுக்கி அளவுக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆக்னஸ் சிஸ்டர். அந்த கோயில் கட்டும்போது நான் வந்து சொன்னாங்க ஒரு வார்த்தை, நீங்கள் கண்டிப்பாக வீடு கட்டுவேன்ட்டு. அது கூடிய சீக்கிரம் நடக்கும்போது அவரையும் கூப்பிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தோட எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். கடவுளாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் வந்து என் பேர் கிருபா. நான் வந்து 12வது வரைக்கும் படிச்சிருக்கேன். சில விஷயம் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. அது என்னன்னு கேட்டால், டெய்லரிங் முடிச்சிருந்தேன். முடிச்ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயும் வேலைக்கு போகாமல் கை குழந்தை வச்சு வீட்டில் தான் இருந்தேன். பிள்ளைக்கு ஒரு 1.5 வயசு இருக்கும். ரொம்ப குவாலித்தனம் பண்ணுவா. ஆனால் அந்த குழந்தைய வச்சுட்டு நம்ம எங்கேயும் ஒர்க்கெல்லாம் போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சிஸ்டர் ஆக்னஸ் சிஸ்டர் வந்து எங்கள் சர்ச்சில் இருந்தாங்க. அவங்க குழந்தைகிட்டே சரி எங்ககிட்டயும் சரி நல்லா பழகுவாங்க. அவங்க நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ குழந்தைய எடுத்துட்டு வா, டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. குழந்தைய வச்சுட்டு நம்ம எப்படி போய் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம படிச்சதே கம்மி தான், எப்படி போய் நம்ம ஒருத்தங்க கிளாஸ் எடுக்க முடியும் சிஸ்டர், என்னால் அப்படி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இல்லை நீ வா நம்ம பார்த்துக்கலாம், உனக்கு இருக்கு டேலண்ட் இருக்கு, நீ வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரின்ட்டு குழந்தைய எங்கள் சர்ச்சுக்கு வர உங்கள் பேபி ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் வந்து கிளாஸ் எடுத்தோம். கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சிஸ்டர் சொல்லுவாங்க, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்டா, நீ தைரியமாக பண்ணேன்னு சொன்னாங்க. பண்ணினதுல கிட்டத்தட்ட ஒரு 16 பேட்சுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். எனக்கு அது ஒரு பெருமையாக இருக்கிறதுங்கிறது வந்து சிஸ்டரோட இதுதான் பிளஸ்ஸிங்கு ப்ளஸ் அவங்களோட மோட்டிவேஷன் தான். நீ பண்ணு, நல்லா பண்ணுவேன், அதெல்லாம் சொல்லி கொடுப்படா அப்படின்னு சொல்லி வழி நடத்தினாங்க. என்னோட லைஃப்ல எனக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வந்ததே சிஸ்டரோட பேச்சும் அவங்களோட என்னை வழி நடத்தின விதம் தான். இதை நான் வந்து எப்படிடா சொல்றது, யார்கிட்ட சொல்றது அப்படின்னு நினைப்பேன். எனக்கு பாக்குறவங்க எல்லாம் சொல்லுவேன். இருந்தாலும் எனக்கு இது ஒரு வாய்ப்பு, அவங்கள பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இப்ப எங்க போனாலும் ஒரு 100 பேர் உட்கார வச்சு பேசுன்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு பேசக்கூடிய இது வந்துருச்சு, எனக்கு தைரியம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேட்ச் 16 பேட்சுக்கு கிளாஸ் எடுத்தேன். அவங்க எடுத்தவங்களும் இவங்க வழிநடத்தினாங்க. அவங்களையும் போய் கடை போடுங்க, சும்மா இருக்காதீங்க, தைக்கணும், கண்டிப்பா நீங்க தைக்கணும் அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட்டோட, நம்மளோட சபையோட சர்டிபிகேட்டோட நாங்க கிளாஸ் நடத்தி நல்லா சக்சஸ்ஃபுல்லா போச்சு. இப்போ எடுக்கிறதுல இப்ப நான் வேற ஒரு பக்கம் ஒர்க் போயிட்டு இருக்கிறேன். சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி. என் பிள்ளை வந்து சின்ன பிள்ளையெல்லாம் வந்து ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப சுட்டித்தனமா இருப்பா. ஃபாதருக்கு என்ன சொல்றது, ஃபாதர் பூசை நடத்தும் போது கூட விடமாட்டா, கத்திட்டே இருப்பா. அவங்க சொல்லுவாங்க, குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணாத, அது இருக்கிற மாதிரியே இருக்கட்டும், கவனிக்கிறவங்க கவனிக்கட்டும், நீங்க விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சிஸ்டர் அவ கத்துறான், அதனால நான் வெளியே இருந்துக்கிறேன் அப்படின்னு. வேண்டாம் நீ வா, அவ அது அப்பதான் மிங்கிளாவா அப்படின்னு. அவளை வந்து பிடிச்சி இழுக்கிறது, பேசுறது, அவளை கண்ட்ரோல்ல வைக்கிற ட்ரை பண்ணா கூட நீ விட்டுரு, இருந்துட்டு போறா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பிள்ளை பெரிய 6th வந்துட்டா. நல்ல எங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு இடையில இல்ல சிஸ்டர், மறுபடியும் வந்தாங்க, மறுபடியும் கிளம்பிட்டாங்க. என்ன எங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்றோம். மறுபடியும் எங்க சிஸ்டர் இங்க வரணும், எங்க கூட இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். சிஸ்டர் வந்து 2014 இருந்து இங்க வந்து கிணத்துக்கடவுக்கு வந்துட்டாங்க. வந்து சர்ச்சு கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. மக்கள்கிட்ட ரொம்ப பாசமா இருந்து அன்பா இருந்து எல்லா மக்களையும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு வர வச்சிருவாங்க. அப்புறம் இடம் வாங்கி சர்ச்சு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் கட்டினாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் சர்ச்சும் கட்டி இப்ப பெரிய சர்ச் ஆயிடுச்சு. இப்ப நிறைய மக்கள் வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே இப்ப வாரம் வந்துருவாங்க. நிறைய மக்கள் வர்றாங்க. அப்புறம் மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது. ஒரு ஆஸ்பத்திரி போகணும்னா இல்ல ஏதோ ஒரு வீடு சந்திக்க போகணும்னா உடனே போன் வந்ததுன்னா உடனே கிளம்பி வந்துருவாங்க. எந்த ஒரு சுடங்கள் தாமதம் இல்லாம உடனே வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது. நல்ல ஹெல்பிங் மைண்ட் அவங்களுக்கு. எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இப்ப எங்களுக்கு அவங்க போறது ரொம்ப வருத்தமா இருக்குது.
எல்லா மக்களுக்குமே, எங்களுக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே, பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே, சின்ன பிள்ளைகள்லேருந்து அதே போல பீட சிறுவர்களையும் வழிநடத்தி நல்லா நடத்துறதுக்கு, அவங்களுக்கு ஒழுங்கா என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறதுக்கு வழிகாட்டி இருந்தவங்க அவங்க தான், அந்த சிஸ்டர் தான். நான் இந்த சர்ச்சுக்கு செலின் கிரேஸ் சிஸ்டர் மூலமா வந்தேன். இங்க வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நான் சின்ன பிள்ளைலேருந்தே மலங்கரையிலேயே வளர்ந்ததுனால இந்த சர்ச்சு மலங்கரை சர்ச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வந்தப்போ அவங்க ஆக்னஸ் சிஸ்டரும் செலின் கிரேஸ் சிஸ்டர் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி சண்டேஸ்ல எல்லாம் அவங்க கான்வென்ட்டுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு சாப்பாடெல்லாம் தந்து ஈவினிங் வரை என்னை உட்கார வச்சு அப்புறம் தியானத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல ஆக்னஸ் சிஸ்டர் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து ஒரு அம்மா மாதிரி என்னை அரவணைச்சு என்னை கொண்டு போனாங்க. அதனால திரும்ப எனக்கு இங்கதான் வரணும்னு தோணுமே தவிர வேற சர்ச்சுக்கு போனாலும் இங்க வரணும் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கும் எங்க ஆக்னஸ் அம்மா நீ வந்து கான்வென்ட்ல எங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு நீ அப்புறமா ஹாஸ்டல் போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே நான் அவங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். மார்த்தாண்டம் போனாலும் அவங்க எப்பவுமே நான் பார்ப்பேன். என்னுடைய ப்ரேயரும் அவங்களுடைய ப்ரேயரும் எனக்கு எப்பவுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். താങ്ക്യൂ. ആദ്യമായിട്ട് ഞങ്ങൾ ഈ പള്ളിയിലോട്ട് വരുന്ന സമയത്ത് ഞങ്ങൾക്ക് ആകെ അറിയുന്ന മോസസ് അച്ഛനെ മാത്രമായിരുന്നു. അപ്പോൾ എന്റെ ബർത്ത്ഡേ ആയിരുന്നു ആ ദിവസം. ഡിസംബർ 12 ഞങ്ങൾ വന്നിട്ടുണ്ടായിരുന്നു 2024. അപ്പൊ ആ ദിവസം വന്നിട്ട് എന്റെ ബർത്ത്ഡേന്റെ അന്ന് സിസ്റ്റർ ആയിരുന്നു. പള്ളി കഴിഞ്ഞ ഉടനെ ഇങ്ങനെ ഒരു കുട്ടീന്റെ ബർത്ത്ഡേ ഉണ്ട്, നമ്മളെ പള്ളിയിലോട്ട് ഒരു പുതിയ അംഗം വന്നിട്ടുണ്ട് എന്നൊക്കെ പറഞ്ഞതും ഞങ്ങളെ ആദ്യമായിട്ട് ഇൻട്രൊഡക്ഷൻ ചെയ്തതൊക്കെ അന്ന് തൊട്ട് ഇന്ന് വരെക്കും ഈ ഒരു ദിവസം വരെക്കും ഞങ്ങളെ വന്നിട്ട് ഒരുപാട് സ്നേഹത്തോടെയാണ് സിസ്റ്റർ പരിപാലിച്ചിട്ടുണ്ടായിരുന്നത്. അന്ന് ദിവസം ഞങ്ങളെ വീട്ടിലോട്ട് വരികയും ഞങ്ങളുടെ ഇല്ലായ്മയിലും ഉള്ളതിലും ഒക്കെ വന്നിട്ട് സന്തോഷത്തോടെ ഇതാക്കുകയും ഞങ്ങൾ നല്ലതുപോലെ ട്രീറ്റ് ചെയ്യുകയും ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. സിസ്റ്ററിനെ എപ്പോഴും ഓർക്കുമെന്ന് പ്രതീക്ഷയോടെ നിർത്തുന്നു. ഞങ്ങളുടെ വിധ എല്ലാ പ്രാർത്ഥനകളും സിസ്റ്ററിനെ ഇൻക്ലൂഡ് ചെയ്യുന്നതായിരിക്കും. സിസ്റ്റർക്ക് നല്ലൊരു ആയുരാരോഗ്യവും സൗഖ്യവും ദൈവം തരട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് നിർത്തുന്നു. கிணத்துக்கடவு ஆலய இறைமக்கள் சார்பாக மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாய் பாய் சிஸ்டர். வரையில் எங்களுடன் இருந்து பணியாற்றிய எங்கள் அருட்சகோதரிக்கும் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்தும், அவர்கள் சென்று நல்ல முறையில் வழி நடத்துவதற்கு ஆண்டவரின் அருட்கரம் வேண்டும் என்று டாடா பாய் பாய். நன்றி சிஸ்டர். பாய் பாய். வாழ்க உங்கள் பணி, சிறக்கட்டும் உங்கள் இறைப்பணி. நன்றி. உங்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாய் பாய். ரொம்ப நன்றி. കൂടുതൽ പറഞ്ഞ് നമ്മൾ നാശാക്കണില്ല. സിസ്റ്ററിന് എല്ലാവിധ ആശംസകളും നേരുന്നു. ടാറ്റാ സിസ്റ്ററെ. ബൈ ബൈ. மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாய் சிஸ்டர். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பாய் பாய். பாய் பாய். தேங்க்யூ. பாய் பாய். தேங்க்யூ. பாய் பாய். பாய் பாய்.